வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக முழுமையாக நாங்கள் நிராகரிக்கிறோம். ஒன்று, அரசியலமைப்பு சட்டம் 26 தெளிவாக கூறியிருக்கிறது. தொண்டு நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், அதை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும், அறநிலையத்துறை சேர்ந்த அனைத்து பொறுப்புகளும், தொண்டு நிறுவனங்கள் வழியாக வாங்கக்கூடிய சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய சட்டமாக அந்த அரசியலமைப்பு சட்டம் 26 சொல்லுகிறது. ஆனால் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்தும் என்கிற நோக்கத்தோடு மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி ஒன்றுபட்ட மக்கள் மீது வன்மையை தூண்டும் அடிப்படையில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை முழுமையாக வாபஸ் வாங்கும் வரை இந்த சமூகம் மட்டுமில்லை, எந்த சமூகமே தன்னுடைய போராட்டத்தை தொடங்கும். இந்த போராட்டம் தலைவர்களுக்கு மட்டுமானதாகவே தெரிகிறது. வெகுஜன மக்களுக்கு இன்னும் ஒழுங்காக விளங்கவில்லை. இது மிகப்பெரிய ஆபத்தான சட்டம். இந்த சட்டம், இதுக்கான ஆர்ப்பாட்டங்களோ கூட்டமோ எங்கு எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதுக்கு ஆதரவு அளித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், போராட வேண்டும். போராடினால்தான் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை கூறி இந்த போராட்டம் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டத்தை நடத்த இருக்கக்கூடிய அகில இந்திய சட்ட வாரியத்துடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.